Hey guys, welcome back to the channel. I am Muralidharan and this is my channel Code with Murali. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா check if a number is prime. இந்த ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் ரெகுலரா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ no further ado, let's dive into the video. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பிரைம் நம்பர் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 6ஐயும் 7ஐயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல வந்து எது பிரைம் நம்பர்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் 7 தான் பிரைம் நம்பர். அது ஏன்னா 7 வந்து நம்ம 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து அது பிரைம் நம்பர். 6 ஏன் பிரைம் நம்பர் இல்லைன்னா அதை 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், 3ஆலையும் டிவைட் பண்ணலாம், அதே சமயம் 6ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ இதான் கைஸ் பிரைம் நம்பருக்கான ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து ஒன்று இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் நம்பர் ஒரு நம்பரை இன்புட் வாங்கிக்கிறோம். அந்த நம்பர் வந்து 29 நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 29 வந்து நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். வாங்கின நம்பரு 2ஆ 3ஆன்னு செக் பண்ணுறோம். அதாவது 2ஆவோ 3ஆவோ இருந்தால் அது வந்து ஒரு பிரைம் நம்பர் நமக்கு தெரியும். அப்போனா நம்ம எஸ் சொல்லி பிரைம் நம்பர்னு சொல்லிடுறோம். ஒரு வேளை அது 2ஆ 3ஆ இல்லைன்னா அது நோ. ஏன்னா நம்ம வாங்கின நம்பர் 29, ஸோ அது நோ. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். நீங்கள் பேசிக்காக இதில் பார்த்தாலும் புரியும். நம்ம வாங்குறோம், நம்பர் வாங்குறோம், அந்த நம்பர் 2ஆ 3ஆ இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம 29 வாங்குறதுனால அது நாட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? If number is less than or equal to 1 or divisible by 2 or 3, அதாவது வாங்குற நம்பர் வந்து 1ஓட கம்மியா இருக்கா இல்ல அது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம நல்லா பார்த்தா தெரியும், நம்ம 29 வாங்குறது வந்து 1ஓட பெருசு தான். அதே சமயம் அதை 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகிடும்? இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால் மட்டும்தான் இது நாட் அ பிரைம்னு சொல்லும். ஏன்னா நாட் அ பிரைம்னா என்ன? அது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுது. ஓகே, பிரைம்னா என்ன? ஒரு நம்பர் வந்து அதே நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆனால் தான் அது பிரைமு. ஒரு வேளை 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது நாட் அ பிரைம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் நம்ம நோக்கு போயிடும். இப்போதான் இதுதான் மெயின் பார்ட் கைஸ். இந்த மெயின் பார்ட் தான் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா நம்ம வாங்கின நம்பர் வந்து ஒரு பிரைமா இல்லை நாட் அ பிரைமா செக் பண்ண போகுது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்துக்கோங்க. நான் இந்த சைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? பேசிக்காக I = 5 நம்ம செட் பண்ணிடுறோம். 5ன்றது ஒரு பிரைம் நம்பர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதை. ஸ்டார்டிங் வித் 5. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த லூப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி செக் I × I இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர். அதாவது 5 × 5 என்னது? 25. 25 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29 இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா 25 வந்து 29ஓட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ தான் இந்த லூப் வந்து ட்ரூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 5 தான் வாங்கியிருக்கோம், ஆனால் 29 தான் இருக்குது. ஸோ இது ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ என்டர் த லூப், நம்ம லூப் உள்ள போயிட்டோம். இப்போ லூப் உள்ள போனோன்னு என்ன ஆகும்? இது என்ன பண்ணுதுன்னா லூப் உள்ள வந்த உடனே அந்த 29 இருக்குல்ல, 29 நம்ம வச்சிருக்க 5ஆலையும் அதே சமயம் அந்த 5 கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறோம். தென் இஸ் நம்பர் டிவிசிபிள் பை 5 ஆர் I + 2 என்னது? 7. 5 + 2 தான் அந்த 7. ஓகே, அதாலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். ஒருவேளை அது டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து நாட் அ பிரைம். ஏன்னா வாங்குற நம்பர் என்ன இருக்கும்? ஒன்று அந்த நம்பரால் டிவைட் ஆகும், இல்லைன்னா 1ஆல் டிவைட் ஆகும். வாங்கின நம்பர் 29 தான் டிவைட் ஆகும், ஆர் 1ஆல் டிவைட் ஆகும். ஒருவேளை மீதி இருக்க எல்லா நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா அது வந்து கன்ஃபார்மாக அது ஒரு பிரைம் கிடையாது. ஸோ ஒருவேளை எஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நாட் அ பிரைம் தான் அது. நோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நோ, அதாவது அது இன்னும் பிரைம் நம்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் நோ ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அது 5 வச்சு செக் பண்ணி பார்த்தோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? I = I + 6. அதாவது I கூட ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண என்ன ஆகும்? 11 ஆயிடுச்சு. இப்போ I இங்கே ஐயில் என்ன ஆயிருக்கும்? 11 ஆயிருக்கும். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, I வந்து 11 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த சேம் கண்டிஷன் அந்த லூப்பில் ரன் ஆக போகுது. அந்த லூப் என்ன சொல்ல வருதுன்னா திருப்பி I × I, அதாவது 11 × 11 ஆகிடும். ஓகே, இப்போ என்ன செக் பண்ண போகுதுன்னா 29ஓட 121 சின்னதாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஒருவேளை சின்னதாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப் ரன் ஆகும். அப்படி சின்னதாக இல்லைன்னா இது பிரைம் நம்பர்னு சொல்லிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாங்கின நம்பரை எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் பண்ணவே முடியல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லிருக்கேன். I × I இஸ் லெஸ் தென் நம்பர், 11 × 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29 செக் பண்ணுறோம். ஃபால்ஸ் ஆயிடுச்சு, லூப் எண்ட் ஆயிடுச்சு, நம்ம பிரைம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இது மூலமா என்ன சொல்ல வரோன்னா கைஸ், நம்ம இந்த லூப் எதுக்கு ரன் பண்ணுறோன்னா நம்ம 29 வந்து இன்புட் வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு நம்பராக எடுத்து அது பிரைமா, அதாவது 1ஆல் டிவைட் ஆகுதா, 2ஆல் டிவைட் ஆகுதா, 3ஆல் டிவைட் ஆகுதான்னு 29 நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே போனோம்னா
அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். அதாவது ஒரு பெரிய பெரிய நம்பர் வாங்குறோம்னா அந்த பெரிய நம்பருக்கு ஃபுல்லாக ஒரு தடவையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக அதோட எந்த நம்பர்லாம் அதெல்லாம் டிவைட் ஆகுமோ, அதாவது ஒரு பிரைம் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரைம் நம்பர் எதெல்லாம் பிரைம் நம்பர், இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த நம்பர்லாம் இதால டிவைட் ஆனாலே அது வந்து நாட் அ பிரைம் நம்பர் தான். இப்போ நம்ம என்ன பார்த்தாங்க, 5 எடுத்துக்கிட்டோமா எக்ஸாம்பிளா. அடுத்து என்ன பண்ணோம், அந்த 29 நம்ம 5ஆலையும் 7ஆலையும் டிவைட் பண்ணி பார்த்தோம். அது டிவைட் ஆகலை. அடுத்து என்ன பண்ணிட்டோம், நம்ம 11 வந்து எடுத்துக்கிட்டோமா ப்ளஸ் பண்ணி. அப்போ டிவைட் பண்ணி பார்த்தோம், அது வந்து பெருசாக இருந்ததுனால அது வந்து பிரைம் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியலன்னா அது பிரைம் நம்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த நம்பரை வந்து இன்புட் வாங்குறோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம், அது பேர் இஸ் பிரைம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அதில் வந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்குறோம். ஓகே, அது பேர் நம்ம. அந்த நம்பர் வந்து இன்டீஜர் டைப்பு. இங்கே நான் பூல்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு வேளை வந்த நம்பர் பிரைமாக இருந்தால் நான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவேன். அது நாட் அ பிரைமாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன். நம்ம இங்கே பிரைமா இல்லை நாட் அ பிரைம் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இஃப் செக் பண்ணுறேன், த நம்பர் இஸ் டபுள் ஈக்குவல் டு 2. அதாவது வந்த நம்பர் வந்து டபுள் ஈக்குவல் டு 2ஆக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஆர் நம்பர் இஸ் டபுள் ஈக்குவல் டு 3. அதாவது வந்த நம்பர் வந்து 2ஆவோ இருக்கா இல்லை 3ஆ இருக்கா செக் பண்ணுறேன். ஒருவேளை 2ஆவோ 3ஆவோ இருந்தால் அது ஒரு பிரைம் நம்பர். நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். என்னன்னு 2ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து போடலாம். அது என்ன சொல்ல போகிறோன்னா, நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆ இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்பயே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இது வந்து ஃபால்ஸ்ன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இது என்ன கண்டிஷன்னா, நம்ம வந்த நம்பரை மாடுலஸ், அதாவது டிவைட் பண்ணி பார்க்குறோம். நம்ம டிவைட் பண்ணி டபுள் ஈக்குவல் டு 0, அதாவது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னா 2ஆலேயோ ஆர் இந்த நம்பரு கம்ப்ளீட்டாக 3ஆல டிவைட் ஆகுதுன்னா அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும், அதுவும் ஒரு நாட் அ பிரைம் நம்பர் தான். ஏன்னா ஒரு நம்பர் அந்த நம்பராலேயோ இல்லை அந்த 1ஆலேயோ தான் டிவைட் ஆகுமே தவிர இருக்க எல்லா நம்பராலும் டிவைட் ஆகாது. ஸோ அதனால நம்ம இதையும் வந்து என்ன பண்ணிடுறோம், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் கண்டிஷன் உள்ளே போக போகிறோம். ஓகே, நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாம். இது ஏன் நம்ம I ஈக்குவல் டு 5ன்னு வைக்கிறோன்னா, நம்ம 2வையும் செக் பண்ணிடுறோம், 3யும் செக் பண்ணிடுறோம். 2, 3க்கு அப்புறம் எது ஒரு ப்ரைம் நம்பரு, 4 கிடையாது. அப்போ 5 தானே ப்ரைம் நம்பரு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணி போகிறோம், இப்போ 5 எடுத்துக்கிறோம். 5 எடுத்துக்கிட்டு ஒரு வைல் லூப் ஒன்று போட்டுக்கலாம். வைல் I இன்ட்டு I, அதாவது I இன்ட்டு I நம்ம சொல்லிக்கிறோம், I is less than or equal to number. இப்போ இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணுதுன்னா, நம்ம I இன்ட்டு I என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I இன்ட்டு ஐக்கு நம்ம ஐக்கு வந்து நம்ம 5 இன்ட்டு 5 தான் வரும். அதாவது 5 இன்ட்டு 5 அதுக்கு என்னன்னா 25 தான் வரும். ஓகே, இப்போ இது என்ன செக் பண்ணுதுன்னா 25 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வந்து 29 எடுத்திருந்தோமா அந்த ப்ரோக்ராமில். ஸோ 29 செக் பண்ணி பார்க்கும். 25 வந்து 29 சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். இது ஏன் செக் பண்ணி பார்க்குது, ஏன்னா இதை இந்த நம்ம வச்சிருக்க நம்பர் அதை விட சின்னதாக இருந்தால் மட்டும்தான் அதால் டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை அதாவது சின்னதாக இருக்குன்னா நம்ம அதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ அந்த நம்பர் என்ன பண்ண போகிறோம், நம்பர் இஸ் divisible by I double equal to 0. அதாவது நம்ம அந்த நம்பர் 29 நம்ம 5ஆல டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். டிவைட் பண்ணி அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து நாட் அ பிரைம் நம்பர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆர் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதே நம்பரை திருப்பி என்ன பண்ண போகிறோம், I+2, அதாவது I+2ஆலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம் டிவைட் ஆகுதான்னு. ஓகே, ஒரு 2 பிரைம் நம்பர், அதாவது 5 வச்சும் அதே சமயம் 7 வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே, இந்த 2 கண்டிஷனும் ஓகே ஆயிடுச்சுனாலே இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஃபால்ஸ்னு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பிரைம் நம்பர் வந்து அந்த நம்பராலையும் அதே சமயம் 1ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா என்ன அர்த்தம், நம்ம வாங்கின அந்த நம்பர், அதாவது வாங்கின நம்பர் 29 வந்து நம்மளால் 5ஆலையும் ஆர் 29 நம்மளால் 7ஆல் டிவைட் பண்ண முடியல.
என்ன அர்த்தம்? நம்மளால 29 5ஆலையும் 7ஆலும் டிவைட் பண்ண முடியலன்னா திருப்பி என்ன பண்ணுறோம்? நம்ம அதை அப்படியே விடாமல் லூப்பை திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஐட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னும் பேசிக்காக சொல்லணும்னா I = I + 6. I கூட இன்னொரு 6 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ I கூட இன்னொரு 6 ஆட் பண்ண என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்மள்ட்ட 5 இருக்குது. ஸோ 5 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் அது வந்து என்ன ஆகும்? 11 ஆகிடும். 11 ஆகிடும். இப்போ திருப்பி என்ன ஆகும்? லூப் ரன் ஆகும். இந்த தடவை என்ன ஆகும்னா நம்ம 5 × 5 அதாவது 25 நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இது 11 ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 11 ஆயிடுச்சு. அப்போ 11 × 11 அது 11 × 11 121. ஓகே, 121 வந்து இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம 29 நம்ம செக் பண்ணுறோம். அதாவது ஒரு நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம்னா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட சின்னதாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பரை வச்சு இன்னொரு நம்பரை டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த லூப் வந்து பிரேக் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால் என்ன பண்ணிடுறோம்? டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ட்ரூன்னு. ஏன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்மளால் இங்கே எடுத்த எந்த நம்பராலையுமே அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியலன்னா அது கன்ஃபார்மாக வந்து ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருந்தாகணும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். num = 29. நம்ம 29 தான் இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து 29 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஸ் ப்ரைம்ன்ற அந்த மெத்தட் கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த நம்பரை பாஸ் பண்ணிக்கிறோம். இந்த நம்பரை பாஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு வேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு எஃப்ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துக்கலாம். எஃப்ஸ்ட்ரிங்கில் இந்த நம்பர் 29 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, இது ஒரு ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். எல்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சேம் இன்னொரு எஃப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். எஃப்ஸ்ட்ரிங் எடுத்து இந்த நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஒரு வேளை ப்ரைம் நம்பராக இருக்கணும், இல்லை நாட் அ ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ இதாங்க கைஸ். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. 29 இஸ் அ ப்ரைம் நம்பர். நமக்கு தெரியும் 29 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போ இதை வந்து இன்னொரு வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ 35 கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 35. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 39 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லை ப்ரைம் நம்பர் இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியலன்னு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட சோர்ஸ் கோட் வந்து என்னோட ட்விட்டர் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட லிங்க்டின் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அங்கேயும் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.